ஒரு வழியா பாத்தீங்கன்னா பஞ்சாப் கிங்ஸோட இந்த ஐபிஎல்லோட ஜேர்னி முடிவு அடையுது. ஸோ இந்த தோல்வியை பத்தி அவங்களோட கேப்டன் என்ன சொல்றாரு, பல விஷயங்கள் கேட்டிருந்தாங்க, என்ன சொல்றாரு அப்படின்றத பார்க்கலாம். ஸோ இந்த மேட்சை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னும் போது, ஸோ குறிப்பா பாத்தீங்கன்னா நாங்க வந்து இந்த மேட்சை வந்து பவர் பிளேல நிறைய விக்கெட்ஸ் விட்டும் போதே பாத்தீங்கன்னா ஆல்ரெடி நாங்க பேக் ஃபுட்டுக்கு போயிட்டோம். ரன் எப்படி வரப்போகுது ஏது வரப்போகுதுன்றத ஒரு நம்பிக்கையே இல்லாம இருந்தோம். அந்த இடத்துல பாத்தீங்கன்னா சாம் கரன், ஜித்தேஷ் சர்மா மற்றும் ஷாருக் கான் தான் அந்த மாதிரி ஒரு நாக்காடி இந்த ஸ்கோர் வர வச்சாங்க. ஸோ அந்த இன்னிங்ஸுக்கும் ஒரு உயிர் கொடுத்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் இந்த மாதிரி பிச்சில் வந்து பவுலிங் போறது கொஞ்சம் கஷ்டம் தான். ஸோ அதே மீறி எங்கள் பவுலர்ஸ் நல்லா போட்டுட்டு இருந்தாங்க. அது போட்டப்போ பார்த்தீங்கன்னா நிறைய கேச்சஸ் வந்தது. அந்த கேச்சஸ்லாம் விட்டதால தான் நாங்கள் இந்த மேட்சை தோத்துட்டோம். ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு 200 ரன் அடிச்சிருந்தா இந்த மேட்சை ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். ஒரு 200லேருந்து 210 ரன் வந்திருக்கணும். ஸோ ஒரு சில ஏரியாஸ்லாம் நாங்கள் இம்ப்ரூவ் பண்ண வேண்டியது இருக்கு அப்படின்றத சொல்லியிருந்தாரு. ஸோ சீசனே முடிஞ்சு போச்சு, இதுக்கப்புறம் எங்கே இம்ப்ரூவ் பண்ணி என்ன ஆகிறது அப்படின்ற மாதிரி தாங்க எனக்கு தோணுது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸோ இந்த சீசனோட டேக்அவே என்ன அப்படின்றது, இந்த சீசன்ல என்னெல்லாம் கத்துக்கிட்டீங்க அப்படின்ற கேள்விக்கு வந்து ஒரு சில இடத்துல பார்த்தீங்கன்னா பேட்டிங் கிளிக் ஆகுது, ஒரு சில இடத்துல பவுலிங் கிளிக் ஆகுது, ரெண்டுமே சேர்ந்து கம்பைன் ஆகி நிறைய மேட்சஸ் பண்ணல. ஸோ அந்த ஒரு மெயின் ஏரியாவில் தான் நாங்கள் இந்த சீசன்ல இந்த மாதிரி விஷயங்கள் நடந்திருக்கு ஒரு பக்கம். அது மட்டும் இல்லாம இது வந்து ஒரு யங் குரூப். ஸோ இந்த யங் குரூப்ல வந்து நாங்கள் நிறைய விஷயங்கள் கத்துட்டு இருக்கோம். ஸோ எக்ஸ்பீரியன்ஸ் ஒரு சில விஷயங்கள் வந்து எல்லாருக்கும் புதுசா இருந்திருக்கும், அதெல்லாம் நாங்க லேர்ன் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த வகையில நாங்க சந்தோஷம். அடுத்த சீசன்ல வந்து இந்த கத்துக்கிட்டதெல்லாம் வச்சு இன்னும் கொஞ்சம் நல்லா பெட்டரா பண்ணுவோம் அப்படின்ற எனக்கு நம்பிக்கை இருக்கு அப்படின்றத சொல்லியிருந்தாரு. சரி, எதுக்கு நீங்க கடைசி ஓவரா ராகுல் சகலுக்கு கொடுத்தீங்க அப்படின்ற கேள்விக்கு வந்து ஸோ என்னன்னா ரன் கம்மியா இருக்குங்க. ஸோ என்னோட மெயின் பவுலர்ஸை முன்னாடி எடுத்துட்டு வந்து ப்ரெஷர் போடணும் அப்படின்றதுக்காக நான் கேமை டீப்பா எடுத்துட்டு போகணுன்ற காரணத்துக்காக தான் ஸோ என்னோட ரபாடா, சாம் கரன் எல்லா ஃபாஸ்ட் பவுலரையும் முன்னாடி கொடுத்தேன். ஸோ எந்த அளவுக்கு டீப்பா எடுத்துட்டு போய் ஒரு சான்ஸ் பார்க்கலாம் அப்படின்றத டைப் பண்ண கடைசியில் ராகுல் சகலுக்கு மட்டும் தான் பவுலிங் இருந்தது. அவர் ஓவர் தான் கடைசியில் கொடுக்க முடிஞ்சது. ஸோ அதனால தான் அவர் கொடுத்தேன். போன மேட்சை பொறுத்தவரையும் ஹர்ப்ரீத் பிராருக்கு கொடுத்து நான் சில தப்பு பண்ணிட்டேன். ஸோ இந்த மேட்சை பொறுத்தவரையும் டீப்பா எடுத்துட்டு போயிட்டு வேற அவைலபிள் சுச்சுவேஷன் இல்லை. ஸோ அந்த சர்பேஸுக்கும் இதுக்கும் அவர் தான் கொடுக்கணுன்ற ஒரு நிலைமை இருந்தது, கொடுத்தேன். பட் எனிவே ரன் கம்மியா இருந்ததால அவங்க மேட்சை ஜெயிச்சிட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அடுத்த சீசன்ல சூப்பரா கம்பேக்கா ஒரு பயங்கரமான ஒரு புதுவிதமான ஒரு பஞ்சாபா வருவோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போயிருக்காரு. நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கைஸ்.